தேசியவாதிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் ஐடியாமேன் மகாதேவன் அவர்கள் இணைஞ்சிருக்காரு. சில முக்கியமான விஷயங்களை பத்தி தான் பேச போறோம். உங்களுக்கே நல்லாவே தெரிஞ்சிருக்கும். தமிழ்நாட்டில் இப்ப அண்ணாமலை அவர்களுடைய டாபிக் ரொம்ப பரபரப்பா போயிட்டு இருக்கு. அண்ணாமலை அவர்கள் மீது நிறைய பேர் ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் முன்னெடுத்து வைக்கிறாங்க. அவர் ஊழல் பண்ணிட்டாரு, அவர் காசு நிறைய சம்பாதிச்சிட்டாரு, திமுக அகைன்ஸ்டா இங்க பாலிடிக்ஸ் பண்றேன்னு சொல்லிட்டு திமுக கூடயே சேர்ந்து நிறைய விஷயம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு வந்துட்டு இருக்காங்க. அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். அதுக்கு அந்த சந்தேகங்களை குறித்து நாம திரு மகாதேவன் அவர்கள்கிட்ட கேட்க போறோம். அண்ணா வணக்கம், எப்படி இருக்கீங்க? வணக்கம் ரவி, நல்லா இருக்கேன். சூப்பர்ண்ணா. இது தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல என்னதானா நடந்துட்டு இருக்கு, அதுவும் முக்கியமா பாஜகக்குள்ள என்ன நடந்துட்டு இருக்கு? முதல்ல தமிழ்நாட்டில் பாலிடிக்ஸ்ல என்னதான் நடக்குது அப்படிங்கிறது எனக்கே கொஞ்சம் சந்தேகமா தான் இருக்கு. ஏன்னா வழக்கமா ஆளுங்கட்சி எதிர்கட்சி இவங்களை மையமா வச்சுதான் அரசியல் நடத்தப்படும். ஒரு தனி மனித தாக்குதலா இருந்தாலுமே இந்த ஊழல் குற்றச்சாட்டு, முறைகேடு செஞ்சுட்டாங்க, இல்ல மோசடி பண்ணிட்டாங்க, இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளும் யார் மேல வரும்னா பதவியில இருக்கிறவங்க மேலையும் ஏற்கனவே பதவியில இருந்தவங்க மேலையும் தான் வரும். ஆனா தமிழ்நாட்டில் என்ன நடக்குது அப்படின்னா, இதுவரைக்கும் எந்த விதமான அரசு பதவியிலும் வராத ஒருத்தர் மேல இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் சுமத்துறாங்க. இந்த குற்றச்சாட்டுகளை சுமத்துறதுக்கு ஏதாவது அடிப்படை ஆதாரம் இருக்கான்னு கேட்டா அதுவும் கிடையாது. எல்லாமே ஒரு சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்ஸ் சொல்லுவாங்க. அவரு நிலம் வாங்கியிருக்காரு, அந்த நிலம் எப்படி வந்தது, அவருக்கு எப்படி பணம் வந்தது, அந்த நிலம் வாங்குறதுக்கு அவர் இதெல்லாம் பண்ணியிருக்காரு, அந்த பத்திரப்பதிவு நிலத்தோட மதிப்பை குறைச்சு மதிப்பிட்டு இருக்காரு, பிளஸ் அவர் ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கே போகாம ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காரு, அதுக்கு திமுக ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ இதெல்லாம் கணக்கு போட்டு எல்லாத்தையும் எல்லா டாட்டுகளையும் நினைச்சிங்க அப்படின்னா அண்ணாமலை திமுகவுடைய ஆதரவாளர் அப்படின்னு கொண்டு ஒரு தியரியை முன்வைக்கிறது மட்டும்தான் இன்னைக்கு நடந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டு பாஜக நம்ம வெளிப்படையாவே பேசலாம். கல்யாணராமன் சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு, ஆர்எஸ்எஸ் காரியகர்த்தா. இப்போ அவர் பாஜக இப்போ இருக்காரா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா அண்ணாமலை அவர்கள் இருக்கும்பொழுது கல்யாணராமன் அவர்களை நீக்கி இருந்தாரு. அவர் பாத்தீங்கன்னா ஒரு சில விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காரு. நிறைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் போடுறாரு, யாரோ பேசின வீடியோட லிங்க்ஸ் எல்லாம் எடுத்து போடுறாரு. இதுக்கு பின்னாடி ஒரு பெரிய கும்பல் இருக்கு, திமுக ஹெல்ப் பண்ணுது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு வார்த்தை சொல்லிட்டு இருக்காரு. அப்புறம் நம்மளுடைய கிஷோர் கே சுவாமி அவர்கள், மாரிதாஸ் அண்ணா, இவங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுடைய ஒரு வே ஆஃப் அப்ரோச் இருக்கும் இல்லையா, அந்த எப்பொழுதும் போல இருக்கக்கூடிய அந்த ஒரு வே ஆஃப் அப்ரோச் இல்லாம வேற மாதிரியான விஷயங்கள் பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க. இவங்களாம் இது மாதிரிலாம் பேச மாட்டாங்களே, பண்ண மாட்டாங்களே, ஏன் இவ்வளோ மோசமா நடந்துக்கிறாங்க, இவ்வளோ மோசமா பேசுறாங்க அப்படின்ற மாதிரிதான் இருக்கு. மோரோவர் இப்போ எதிர்கட்சியா இருக்கிறது பாத்தீங்கன்னா அதிமுக, சாரி நமக்கு எதிர்கட்சியா இருக்கிறது திமுக. ஸோ திமுகல நடக்கக்கூடிய விஷயங்களை குறித்து பேசாம இவங்க ஏன் இன்னமும் இந்த ஒரு கூட்டணியை பலவீனப்படுத்துற மாதிரியும் இங்க இருக்கக்கூடிய தலைவர்களை பலவீனப்படுத்துற மாதிரியும் அவங்களுடைய பெயருக்கு களங்கம் விளைவிக்கிற மாதிரியும் பண்றாங்க? இதுக்கு பின்னாடி வேற ஏதாச்சும் அஜெண்டா இருக்கு? இல்ல, வேற அஜெண்டா இருக்கு அப்படின்னு தான் நினைக்க தோணுது. இப்ப நீங்க கரெக்டா யோசிச்சு பாத்தீங்கன்னா, இந்த கூட்டணி ஸ்ட்ராங்கா போயிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு பேச்சு அதிமுக கூட்டணி அந்த லீட் எடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சு வரும்போது பாத்தீங்கன்னா இந்த கூட்டணிக்குள்ள பிரச்சனைகள் வர ஆரம்பிக்குது. ஃபர்ஸ்ட் ஓபிஎஸ் வெளியில போறாரு, அதுக்கப்புறம் தினகரன் வெளியில போறாரு. இந்த இரண்டு பிரச்சனைக்கும் காரணம் அண்ணாமலை அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. அதற்கு பிறகு அவங்க லாஸ்ட் டைம் அதிமுக கூட்டணி வைக்காததுக்கு காரணம் அண்ணாமலை தான் அப்படின்னு பழிய போட்டாங்க. அதுலயாவது கொஞ்சம் லாஜிக் இருந்தது. ஏன்னா அவர் மாநில தலைவராக இருந்தாரு. சரி, அந்த டைம்ல அண்ணாமலை மேல பழி போடுறதுல ஒரு லாஜிக் இருந்தது. அது உண்மையா பொய்யா அப்படிங்கறத தள்ளி வச்சுட்டு சரி அட்லீஸ்ட் அந்த குற்றச்சாட்டு சொல்றதுக்காவது ஒரு இடம் இருந்தது அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஆனா இங்க அவர் மாநில தலைவர் பதவியை விட்டு 4 மாசம் ஆச்சு. இந்த 4 மாசமா அவர் பெருசா வெளியிலேயே வரல. அவரு நினைச்ச டைம்ல தான் அவர் இன்னைக்கு பிரஸ் மீட் எல்லாம் கொடுக்குறாரு. அவர் பொது விஷயங்களை பத்தி பேசுறாரு. கூட்டணி பத்தி எல்லாம் அவர் எதுவுமே பேசுறதே கிடையாது. ஆனாலும் இன்னைக்கு நடந்த விஷயத்துக்கு ஏன் அண்ணாமலை மேல பழி போடணும்? அதே மாதிரி தினகரன் அவர்கள் வெளியில போனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அவர் நயினார் நாகேந்திரன் அட்டாக் பண்றாரு. இன்றைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் அட்டாக் பண்றாரு. அப்படி அட்டாக் பண்றதுனால உடனே அதுக்கும் அண்ணாமலை தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க. சோ அண்ணாமலை ஒரு ஃபார்மேஷன் பண்றாரு, இங்க வெளியிருந்து வரக்கூடிய தலைவர்களை வச்சு இவர் ஒரு பாலிடிக்ஸ் பண்றாரு, கூட்டணியை உடைக்கிறாரு அப்படின்ற மாதிரி. இல்ல, இந்த மாதிரி ஒரு நெரேட்டிவை ஏன் செட் பண்ண வேண்டி இருக்கு இவங்களுக்கு? நீங்க இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு எழுச்சி பயணம்னு தொகுதி தொகுதியா போயிட்டு இருக்காரு. இங்க உண்மையிலேயே திமுகவை எதிர்ப்பவர்கள் யாருக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும்?
எடப்பாடி பழனிசாமி அதிமுகவுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். ஏன்னா இவங்க எல்லாம் ஏற்கனவே அதிமுகவை தான் தூக்கி பிடிக்கிறாங்க. அதிமுக கூட்டணி வேண்டும், எடப்பாடி பழனிசாமி முதல்வராக வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் இன்னைக்கு அண்ணாமலை மேல பாயறாங்க. எதுக்குப்பா நீங்க அண்ணாமலையை திட்டணும்? எதுக்கு அவருக்கு நீங்க அட்டென்ஷன் கிரியேட் பண்ணி தரீங்க? எதுக்கு இந்த அரசியல் அண்ணாமலையை சுத்தி நடக்குது? இப்போ சம்பந்தமே இல்லாம அவர் தலைவர் பதவியில் இருக்காரு, அவர் ஏதோ பேசிட்டாரு, அது சம்பந்தமாக இங்க ஒரு விவாதம் நடக்குது. அப்போ உதாரணத்துக்கு அண்ணாமலை ரஃபேல் வாட்ச் கட்டியிருந்தாரு, அதை வச்சு இங்க ஒரு மிகப்பெரிய விவாதம் நடந்தது, நம்ம எல்லாருக்கும் தெரியும். அதை கூட புரிஞ்சுக்கலாம், ஏன்னா அதுல அவர் தான் சென்டர் பாயிண்ட். ஆனா இங்க ஒண்ணுமே கிடையாது, இங்க அவர் ஒதுங்கி இருக்காரு. இப்போ தலைவர்கள் கரெக்ட், அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவரா இருக்கும்போது இது மாதிரி பண்ணியிருந்தா கூட பரவாயில்ல. இப்போ அந்த மனுஷனுக்கு என்ன பொறுப்பு கொடுத்துருக்காங்கன்றது கூட நமக்கு பெருசா தெரியல. ஆனாலும் பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ் இப்போ வரைக்கும் அண்ணாமலையோட மையமா வச்சுதான் ஃபுல்லா சுத்திட்டு இருக்கு. இப்ப அண்ணாமலை அவரு பொறுப்புல இல்ல, பதவி இல்ல, எந்த ஒரு பெரிய பொறுப்புல அவர் இல்ல. இருந்தாலும் இங்க இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்குள்ள இருக்கக்கூடியவர்களும் அண்ணாமலையை தான் தாக்கி பேசுறாங்க, திமுக இருக்கக்கூடியவர்களும் அண்ணாமலையை தான் தாக்கி பேசுறாங்க. திமுக கூட இந்த அளவு அண்ணாமலை ரிலேஷன்ஷிப்ல இருந்திருந்தாருன்னா அவரே திமுக போட்டு அந்த போல பழக்க போறாரு, திமுகவையே கதற விட போறாரு. இவங்க மத்த விஷயம் சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல, எப்படி இவங்க திமுக கூட ஒரு லிங்க்ல இருக்காரு, திமுகவுடைய உதவியால இது மாதிரி பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாங்க. ஒருத்தர் ஏதோ ஒரு ஷார்ட்ஸ் ஒண்ணு பார்த்தேன், அதுல அண்ணாமலைக்காக திமுக கவர்மெண்ட் அவர் வாங்கின இடத்துக்கு பக்கத்துல பாலம் கட்டி கொடுத்துருக்கு, ஸ்விமிங் பூல் வச்சுக்கிட்டு ஒரு பெரிய பில்டிங் கட்ட போறாரு, கன்ஸ்ட்ரக்ஷன் ஆரம்பிக்க போறாரு அப்படின்ற மாதிரிலாம் கிளப்பி விடுறானுங்க. அதாவது சரி, இப்போ நான் ஒரு சிம்பிள் லாஜிக் கேள்வி கேட்கிறேன். ஓகே, அண்ணாமலையும் திமுகவும் கூட்டணியில கள்ள கூட்டணியில இருக்காங்கன்னு வச்சுக்குவோம். அப்படி இருந்தது அப்படின்னா நீங்க அவங்க ரெண்டு பேரையும் தானே திட்டணும், அண்ணாமலையும் திட்டணும், அவர் கூட கள்ள கூட்டணியில இருக்கிற திமுகவையும் திட்டணும். ஆனா இவங்க அண்ணாமலை மட்டும் தான் திட்டுறாங்க, டார்கெட் பண்றது இவரை மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க. இப்ப திமுக காரங்க பணம் கொடுத்துட்டாங்க அப்படின்னா அப்ப திமுகவையும் சேர்த்தானே திட்டணும். நீ பணம் கொடுத்து அண்ணாமலையவே வாங்கிட்டாங்க அப்படின்னு திமுக காரனை திட்டலாமே, யாரு பணம் கொடுத்தாங்கன்னு சொல்லியே திட்டலாமே. ஆனா அதை பத்தியே பேசாம அண்ணாமலை பணம் வாங்கிட்டாரு அப்படின்னு சொல்றாங்களே, அண்ணாமலை யார்கிட்ட பணம் வாங்கினாரு? அதிமுக காரங்கிட்ட பணம் வாங்கினாரா, இல்ல திமுக காரங்கிட்ட பணம் வாங்கினாரா, இல்ல திமுக யார்கிட்ட தான் பணம் வாங்கினாரு? சபரீசன்ட்டியா, ஸ்டாலின்ட்டியா, உதயநிதி கிட்டயா? அப்படிதானே சொல்றாங்க. சபரீசன் கிட்ட தான் வாங்கினாங்க, சபரீசன் கூட தான் டீலிங் நடந்திருக்கு, பின்னாடி குருமூர்த்தி இருக்காரு, என்னென்னத்தையோ பேசிட்டு வராங்களே. அப்ப திமுகவையும் சேர்த்து திட்டு. சபரீசன் தான் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, ஒரு நல்ல அரசியல்வாதி கூட இங்க இருக்க முடியாது அப்படின்னு அந்த மாதிரி திட்டு. கரெக்ட். அதாவது நீங்க கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கலைஞர் கருணாநிதி இருந்த போது அவர் எதிர்கட்சி தலைவராக இருந்தாலும் சரி, ஆளும் கட்சி முதல்வராக இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டு அரசியல் அப்படிங்கிறது அவரை சுத்தி தான் நடக்கும். அந்த மாதிரி அவர் நடத்திக்குவார். எதுவுமே இல்லைனாலும் எதையாவது ஒன்ன கொளுத்தி போட்டு அந்த அரசியல் தன்னை பத்தி பேச வைக்கக்கூடிய அந்த வல்லமை திரு கலைஞர் கருணாநிதி அவர்களுக்கு இருந்தது. அது நெகட்டிவா இருந்தாலும் சரி, பாசிட்டிவா இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் அப்படிதான் அவரு. ஆமா, அது திமுகவுடைய கொள்கை என்னன்னா, கல்யாண வீடா இருந்தா நான் தான் மாப்பிள்ளையா இருக்கணும், சாவு வீடா இருந்தா நான் தான் பணமா இருக்கணும் அப்படிங்கிறது தான் திமுகவுடைய கொள்கை. அவங்களுடைய ஃபார்முலாவே அதுதான். என்னவா இருந்தாலும் திமுகவை பத்தி பேசு, ஒண்ணு எதிர்த்து பேசு, இல்ல ஆதரிச்சு பேசு, இப்படிதான் அவங்க அரசியல் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கலைஞர் கருணாநிதிக்கு பிறகு இன்னைக்கு அண்ணாமலை அவர்களுக்கு அவர் எதுவுமே செய்யல அப்படின்னாலுமே இன்னைக்கு அவரை சுத்தி தான் இந்த அரசியல் நடக்குது. எல்லா கட்சியும் நீங்க திமுகவாகட்டும், அதிமுகவாகட்டும், பாஜகவாகட்டும், எல்லாருமே இன்னைக்கு என்ன பண்றாங்க? அண்ணாமலையை பத்தி தான் பேசுறாங்க. இத்தனைக்கும் பாத்தீங்கன்னா இன்னைக்கு விஜய் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வராரு. கடந்த 2 நாட்களாக விஜய் சீமான் போட்டு பொலன்னு பொழந்துகிட்டு இருக்காரு. இப்ப இதுதான் மெயின் டாபிக்கா இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு விஜய் முதலாக பிரச்சாரத்துக்கு வராரு. விஜய்க்கு எந்த அளவுக்கு இவங்க மீடியா அட்டென்ஷன் கொடுக்கறாங்க அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருக்கிற சமயத்துல கூட இன்னைக்கு சமூக வலைதளத்துல அண்ணாமலை தான் பேசு பொருளா இருக்காரு அப்படின்னா அப்ப இதற்கு பின்னாடி ஒரு அஜெண்டா இருக்கு அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம். பட் அது என்ன ஏது? இது ஒரு டைவர்ஷன் பாலிடிக்ஸா? ஆக்சுவலா நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம இன்னைக்கு அண்ணாமலையே கேள்வி கேட்கிறாங்க இவங்க எல்லாரும். அண்ணாமலை எந்த விதமான அரசு பதவியிலையும் இல்லாதவர்.
இது வரைக்கும் அவர் வந்து வார்டு கவுன்சிலரா கூட ஆகல. எதிர்கட்சிகள்லாம் அப்படித்தானே கிண்டல் பண்றாங்க அவரை. ஒரு வார்டு கவுன்சிலரா கூட அவரை ஜெயிக்க விட மாட்டோம், முடியாது அப்படின்னு வந்து சவால் பண்றாங்க. இல்ல, அவர் இது வரைக்கும் கவுன்சிலரா கூட ஆகல. அப்படிப்பட்ட ஒருத்தர் பலாயிரம் கோடி சொத்து சேர்த்துட்டாருன்னு வாய் கூசாம இவங்க சொல்றாங்க. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அண்ணாமலை வந்து ஒரு தனி நபர், இன்றைய பொறுத்த வரைக்கும் அவர் தனி நபர். பொது வாழ்க்கையில இருந்தாலுமே அவர் செய்யற எல்லாத்தையும் வெளிப்படையா சொல்லணுங்கிற அவசியம் அவருக்கு கிடையாது, யாருக்குமே கிடையாது. இப்ப நம்மளும் வந்து நான் வந்து ஒரு யூடியூபரா இருக்கேன், எனக்கு வந்து எங்கிருந்து வருமானம் வருது, எனக்கு யார் கேமரா வாங்கி கொடுத்தாங்க, எனக்கு யார் வந்து ஸ்பான்சர் பண்றாங்க, எனக்கு மாசம் மாசம் யாரு வந்து காசு கொடுக்குறாங்கன்னு நான் வெளியில சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு கிடையாது. யாரும் என்ன கேள்வியும் கேட்க முடியாது. அதுதான் வந்து ஒரு தனிநபருக்கும் இன்னொரு அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம். அரசு பதவியில் இருக்கிறவங்களுக்கு அக்கௌண்டபிலிட்டி இருக்கு. நம்ம வந்து திமுகவை பார்த்து அதிமுகவை பார்த்து அண்ணாமலை கேள்வி கேட்கிறார், நம்ம எல்லாம் கேள்வி கேட்கிறோம் அப்படின்னா அவங்க அரசு பிரதிநிதிகளாக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். மக்களுடைய வரி பணத்தை அவர்கள் கையாண்டு கொண்டிருக்கிறார்கள். அதுல வந்து அவங்க என்ன பண்ணாங்க, நீ எலெக்ஷன்ல நிக்கிறதுக்கு முன்னாடி உன்னோட சொத்து எவ்வளவு, நின்று அடுத்த எலெக்ஷன்ல வரும்போது உன்னோட சொத்து எவ்வளவு, நீ யார் பேர்ல சொத்து வாங்கியிருக்கன்னு கேட்கக்கூடிய எல்லா அதிகாரமும் எல்லா பொதுமக்களுக்கும் இருக்கு. அவங்களை கேள்வி கேட்க முடியாதுன்னு சொல்ல முடியாது யாராலையும். இங்க அண்ணாமலையை நீங்க கேள்வி கேட்க முடியாது. பிகாஸ் அவர் வந்து எந்த ஒரு போஸ்டிங்லோ இல்ல பதவியிலோ இல்ல, இதுவுமே இல்லாத போது எதுக்கு அவர் வந்து அவர் பதில் சொல்ல வேண்டிய அவசியமும் கிடையாது. ஆனாலும் அவரு அந்த வதந்திக்கு பொறுப்பேற்றுக் கொண்டு அவர் பதில் சொல்றாரு. இந்த பாருப்பா, நான் வந்து நிலம் வாங்கியிருக்கேன், இதுதான் வந்து கணக்கு, நான் இவ்வளவு வந்து ஸ்டாம்ப் டியூட்டி கட்டியிருக்கேன், நிலம் மட்டும் இல்லை, அடுத்தது பால் பண்ண வைக்க போறேன், அதற்கு அடுத்தது ஒரு வெஞ்சர் கேபிட்டல் நிறுவனம் ஒன்று ஆரம்பிக்க போறேன், அதையும் சேர்த்துக்கோங்க, தனித்தனியா பொங்காதீங்க அப்படின்னு ஒரு அறிக்கை கொடுத்துட்டாரு அவர். இப்ப இதே மாதிரியான ஒரு அக்கௌண்டபிலிட்டிய திமுக அதிமுக இது வரைக்கும் ஆட்சியில் இருந்தவங்க என்னைக்காவது பண்ணிருக்காங்களா? கரெக்ட். நீங்க முதலமைச்சரை விடுங்க, அமைச்சரை விடுங்க, எம்எல்ஏ விடுங்க, நம்ம ஏரியா கவுன்சிலருங்க, உங்க ஏரியா கவுன்சிலர், இதை பாக்குறவங்க எல்லாரும் எல்லா ஏரியாலையும் இருப்பாங்க. எல்லா ஏரியாலையும் ஒரு கவுன்சிலர் இருப்பான். அவன் வந்து திமுக காரனா இருப்பான், இல்ல அதிமுக காரனா இருப்பான். இதற்கு முன்னாடி அப்படித்தான் இருந்திருப்பாங்க. அவனுடைய சொத்து, அவன் பதவிக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் எப்படி இருந்தான், இன்னைக்கு அவன் எப்படி இருக்கான், அவனுக்கு எவ்வளவு சொத்து இருக்கு, யாராவது ஒருத்தர் இன்னைக்கு அந்த சொத்தை எடுத்து சொத்து கணக்கு எடுத்து பொதுவெளியில போட முடியுமா? தைரியம் இருக்கா யாருக்காவது? இல்லைங்க. சாதாரண கவுன்சிலரை வந்து கூட நம்மளால கேள்வி கேட்க முடியாத நிலைமையில தான் நம்ம எல்லாம் இருக்கோம். ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா அண்ணாமலை வந்து அவர் இங்க நிலம் வாங்கினாருன்னு அந்த டாக்குமெண்டே எடுத்து போடுறாங்க. கரெக்ட். எப்படி வந்து இது நடக்கும்? எந்த பதவியில இருக்காரு? அவரை கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு என்ன அதிகாரம் இருக்கு? அவர் வந்து முறைகேடா பண்ணிட்டாரு. எங்கிருந்து முறைகேடு பண்ண முடியும்? யாருக்கிட்ட காசு வாங்க முடியும்? கரெக்ட். ஆக்சுவலா அண்ணாமலை இதுக்கு முன்னாடி அவருடைய பேங்க் டீடைல்ஸ்லாம் வந்து டிரான்சாக்ஷன்லாம் காமிச்சிருந்தாரு. அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் அது ரிலீஸ் பண்ணும்பொழுது இதுக்கு முன்னாடியே இது மாதிரி அவருடைய டீடைல்ஸ் வந்து டிரான்ஸ்பரண்டா காமிச்சிருக்காரு. என்னுடைய அக்கௌண்ட் டீடைல்ஸ் இதுதான் அப்படின்ற மாதிரி காமிச்சிருக்காரு. ஆனாலும் பாத்தீங்கன்னா சுத்தி சொல்றவங்க சொல்லிட்டே தான் இருக்காங்க. தொடர்ந்து அவர் மேலான அவதூறு தான் நம்ம சொல்லணும். குற்றச்சாட்டுன்னு இதெல்லாம் சொல்லவே முடியாது. குற்றச்சாட்டு கிடையாதுங்க, அவதூறு தான். இது புரளே அவதூறு தான் சொல்ல முடியும். இது வந்து முழுக்க அவதூறு, டைவர்ஷன் பாலிடிக்ஸ். இவங்க எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா திருடனுங்களை, உண்மையான திருடனுங்களை வந்து காப்பாத்துறானுங்க. அதுதான் உண்மை. எனக்கு என்னன்னா கோபமா வருது. ஆமா, நடக்கிற விஷயத்த பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி திமுக தான் இருக்குமா அப்படின்ற மாதிரிதான் தோணுது. பட் இவங்க என்ன சொல்றாங்கன்னா, பண்றவங்க எல்லாருமே திமுக கூட அண்ணாமலை லிங்க் பண்ணிட்டாருன்னு சொல்றாரு. பட் எனக்கு இது மேலோட்டமா பார்க்கும்போது இதுக்கு பின்னாடி திமுக இருக்குமோ அப்படின்ற மாதிரிதான் தோணுது. ஏன்னா இவங்க பங்காளி கட்சி எல்லாருமே திட்டிக்கிட்டு இருக்காங்க. இப்ப திமுக காரங்க வந்து திட்டாம இருக்காங்களா? திமுக காரங்க தான் எடுத்து போட்டு அந்த கூகுள் மேப் எடுத்து போட்டு அங்க வந்து எப்படி போறது அப்படிங்கிற வரைக்கும் எடுத்து போட்டு, என்னைக்காவது எந்த அரசியல்வாதிக்காவது தமிழ்நாட்டுல இப்படி நடந்திருக்கா? எந்த அரசியல்வாதி, எத்தனை அரசியல்வாதிகள் வந்து இங்க பினாமி பேர்ல நிலம் வாங்கியிருக்காங்க, அவங்க பேர்ல நிலம் வாங்கியிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் எதுவுமே பேசாதவங்க ஒரு 10 ஏக்கர் நிலம் 4.5 கோடி ரூபாய் மதிப்பு அப்படின்ன உடனே அதை வந்து ஒரு மிகப்பெரிய பூதாகரமா வந்து இங்க கிளப்ப வேண்டிய அவசியம் என்ன? 2024 அவர் வேட்புமனு தாக்கல் செய்த போது அவருடைய சொத்து மதிப்புன்னு கிட்டத்தட்ட வந்து 2.5 கோடி ரூபாய் காமிச்சிருக்காரு. அவருடைய வேட்புமனுல இருக்கு. ஐடி ரிட்டர்ன் ஃபைல் பண்ணிருக்காரு. அதுவும் அந்த டீடைல்ஸ் இருக்கு.
அப்போ இவங்க இப்ப கேட்டா அவர் வந்து ஃப்ரெண்டு கிட்ட இருந்து வாங்கித்தான் வீட்டு வாடகை எல்லாம் கட்டுறேன்னாரு, அவருக்கு ஏது இவ்வளவு பணம்ங்கிறாங்க. ஆக்சுவலா 2024 ஆமா, அவர் சொன்ன விஷயமே வந்து வேற, அது வந்து வேற மாதிரி ஒரு அர்த்தத்துல அவர் சொன்னாரு. பட் இவங்க பாத்தீங்கன்னா அன்றாட செலவுகளுக்கே ஃப்ரெண்டு கிட்ட இருந்தா வாங்கி செலவு பண்றாரு அப்படின்ற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. அவர் வந்து தன்னுடைய அரசியல் பயணத்துக்கு ஸ்பான்சர், அவங்க சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னார். அது வந்து எல்லாருக்கும் நடக்குது. இப்ப சீமானுக்கு வந்து நடக்கலையா? இதே வந்து கம்யூனிஸ்ட் கட்சியும் திமுகவும் அவங்களுடைய ஆரம்ப காலங்கள்ல உண்டியல் குலுக்கித்தானே வந்து கட்சியை வளர்த்தாங்க. அன்னைக்கு அப்படி நடந்தது. இன்னைக்கு நம்மளுக்கு வந்து நெட் டிரான்ஸ்ஃபர் இருக்கு, யூபிஐ இருக்கு, அதனால யாரு தேவையோ அவங்க பணம் கொடுக்குறாங்க. எதற்காக பணம் கொடுக்குறாங்க? அவங்களுக்கு ஆதாயம் வேணும் அப்படின்னா கிடையவே கிடையாது. நம்மளால செய்ய முடியாத ஒரு விஷயத்தை ஒருத்தன் செய்யறான், அவன் முன்னாடி நின்று செய்யறான், அவனுக்கு பின்னாடி நம்ம நிக்கணும், அவனை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற அந்த மனோபாவம் தான் மக்கள் அவங்களுக்கு பணம் கொடுக்குறாங்க. இன்னைக்கு எதுக்காக வந்து திமுக உண்டியல் குலுக்கிட்டு வரும்போது பணம் போட்டாங்க? நமக்காக வந்து உழைக்க போறாங்க, அவ்வளவுதான், சிம்பிள். இன்னைக்கு சீமானுக்கு ஏன் பணம் கொடுக்குறாங்க? தமிழ் தேசியம், அந்த ஈழத் தமிழர்கள் எல்லாரும் சீமானுக்கு பணம் கொடுக்குறாங்கன்னு எல்லாருக்கும் தெரியும். எதுக்காக அவங்க பணம் கொடுக்குறாங்க? நம்மளுக்காக ஒருத்தர் பேசுறான்ப்பா, தொண்டை தண்ணி கிழிய பேசுறான்ப்பா, அவனுக்கு நம்ம சப்போர்ட் பண்ணுவோம்ப்பா, அவங்க பணம் கொடுக்குறாங்க. அது அவர் சரியா செய்யறாரா செய்யலையா அப்படிங்கறதெல்லாம் அடுத்த டிபேட், அதுக்குள்ள நம்ம போக வேண்டியது இல்லை. ஆனா அவர் பணம் வாங்குறதுக்கு அவங்க அவரை நம்புறாங்க. இப்ப இதே யூடியூப் சேனல் எடுத்துக்கோங்களேன். யூடியூப் சேனல்ல நான் என்னுடைய யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். நான் அதுக்கு கீழே வந்து நீங்க உங்களுக்கு விருப்பம் இருந்தா நீங்க கான்ட்ரிபியூட் பண்ணுங்கன்னு நான் போட்டிருக்கேன். என்னோட அக்கௌண்ட் நம்பர் கொடுத்துருக்கேன். எனக்கு வந்து 500 ரூபாய் 1000 ரூபாய் அனுப்புறாங்க. எதுக்கு அனுப்புறாங்க? நீங்க அவங்க நினைக்கிறத நீங்க பேசுறீங்க, பிரதிபலிக்கிறீங்க, அவ்வளவுதான், சிம்பிள். ஆனா அதை மட்டுமே வச்சுதான் என்னுடைய வாழ்க்கையை வாழறேன் அப்படின்னு யாராவது நினைச்சாங்கன்னா அவங்கள முட்டாள்னு நினைக்காம என்ன வேற என்னன்னு சொல்றது? என்னுடைய ரேஞ்சுக்கு நான் 500 1000 2000 எனக்கு வந்து அனுப்புறாங்க. அதுவே சீமான் ஆகட்டும் இல்ல அண்ணாமலை ஆகட்டும், அவங்க வந்து உலக அளவுல இன்னைக்கு அவங்களுக்கு ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. நான் யாரையுமே குறைச்சு மதிப்பிடல. அப்போ அவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்றதுக்கு வந்து எல்லாருக்கும் முன் வருவாங்க இல்லையா? கரெக்ட். இன்னைக்கு வந்து அரசியல் வந்து வெறும் மிகப்பெரிய காஸ்ட்லி பிசினஸ். அது உங்களுக்கு அதை நாம ஓப்பனா சொல்லலாம், அதுல ஒன்றும் தப்பு கிடையாது. இன்னைக்கு அரசியல் வந்து அந்த மாதிரி தான், காசு வேணும், காசு இல்லாம எல்லாம் இன்னைக்கு அரசியல் பண்ண முடியாது. ஒருவேளை இது எங்கிருந்து வரும் காசு? அதான் ஒருவேளை இப்படி இருக்குமோ, இந்த பாஜக தமிழக பாஜக அண்ணாமலைக்கு முன்னாடி ஒரு பொசிஷன்ல இருந்தது. இவங்க என்னதான் அவ்வளோ பேர் இருந்திருக்காங்க, அவ்வளோ பேர் ரொம்ப கஷ்டப்பட்டு முக்கி வேலை பார்த்தாலும் பாஜகவை தமிழகம் முழுக்க கொண்டு போய் சேர்க்க முடியல. இளைஞர்களை வந்து முக்கியமா இளைஞர்களை கவர முடியல. அண்ணாமலை வந்த உடனே அது டோட்டலா மாறிடுச்சு. இளைஞர்கள், முக்கியமா இளைஞர்கள் அண்ணாமலை பக்கம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த ஒரு ஈர்ப்பு பார்த்து அந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை பார்த்துட்டு இவங்களுக்கு எல்லாம் பொறாமையோ, நமக்கு அமையல, நமக்கு வரல, அந்த ஒரு பொறாமை வைத்தறிச்சனுடைய வெளிப்பாடா இது இருக்குமோ? இல்ல, அண்ணாமலையுடைய வளர்ச்சி எல்லாருக்கும் கண்ணை உறுத்துறது உண்மை. அவரை வந்து இப்போ அவரு கிட்டத்தட்ட அரசியலுக்கு வந்து 4 வருடங்கள் ஆயிடுச்சு. அவர் வந்து இவங்களால வந்து பாத்தீங்க அப்படின்னா அவரை கண்ட்ரோல் பண்ண முடியல, அவரை வந்து அடக்கி வைக்க முடியல. அவர் எதற்கும் அடங்க மாட்டேங்கிறாரு, வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு. இப்ப நீங்க வந்து சீமானாகட்டும் மற்ற இவங்களாகட்டும் பாத்தீங்க அப்படின்னா தங்களுடைய நிலைப்பாடுகளே அவங்க எல்லாம் மாத்திக்கிட்டு இருக்காங்க. இதே சீமான் வந்து கடவுள் இல்லைன்னு பேசிக்கிட்டு இருந்தாரு, பெரியார வந்து புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தாரு, இன்னைக்கு அதை அப்படியே மாத்தி பேசுறாரு. கடவுள் இல்லைன்னு சொன்னவர் இன்னைக்கு வந்து என் பாட்டா முருகன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. கொஞ்சம் பிராமண எதிர்ப்பு பேசிக்கிட்டு இருந்தவர் இன்னைக்கு பிராமணர்களை புகழ்ந்து திராவிடர்களை வந்து இழந்து பேசுறாரு. சோ இந்த மாதிரி நிலைப்பாடுகளை நீங்க மாத்திக்கும் போது உங்களை டேக்கிள் பண்றது ஈஸி. உங்களை ஈஸியா வந்து எக்ஸ்போஸ் பண்ணிடலாம். நீ அன்னைக்கு இப்படி பேசுன, இன்னைக்கு இப்படி பேசுற அப்படிங்கிற போது உங்க மேலான அந்த கிரெடிபிலிட்டி, நம்பகத்தன்மை உடைஞ்சு போயிடும். மக்கள் வந்து பெருசா உங்களை எடுத்துக்க மாட்டாங்க. ஆனா அண்ணாமலைக்கு பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. அவரை எப்படி எக்ஸ்போஸ் பண்ணுவீங்க நீங்க?
அவரு அன்னில இருந்து இன்னி வரைக்கும் 4 வருஷமாச்சு ஒரே மாதிரி தான் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் யாருக்கும் வளைஞ்சு கொடுக்க மாட்டேங்கிறாரு, யாரையும் வந்து அனுசரிச்சு போக மாட்டேங்கிறாரு. நான் இப்படித்தான் அப்படின்னு வந்து வெறப்பா நிக்கிறாரு. எப்படி போலீஸ்கார மாதிரி வெறப்பா நின்னாரோ அதே மாதிரி இப்போ நிக்கிறாரு. அவரை வந்து அடக்கி வைக்க முடியல இவங்களால. சரி, அவர் எக்ஸ்போஸ் பண்ணலான்னு பார்த்தா அவர் ஐபிஎஸ் இருந்த போது இவங்களுக்கு எதுவுமே கிடைக்கல. அந்த 10 வருஷம் ஐபிஎஸ் ஒருத்தர் நேர்மையா இருந்திருக்கான் அப்படிங்கிறதே அண்ணாமலை நேர்மையானவர் அப்படிங்கிற அவருடைய வாழ்நாளுக்கும் அதுவே சர்டிபிகேட். என்ன பொறுத்த வரைக்கும் அதுதான். நான் அண்ணாமலையுடைய ஃபாலோயரா இருக்கேன், அண்ணாமலையுடைய லாயல் ஃபாலோயரா இருக்கேன் அப்படின்னா அதற்கு காரணம் என்னன்னா அவர் அந்த 10 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காரு. அதுல ஒரு குற்றச்சாட்டு இல்ல, ஒரு பிளாக் மார்க் இல்ல. இருந்திருந்தா இவங்க எல்லாம் வந்து இன்னைக்கு கண்டுபிடிச்சிருப்பாங்கல்ல. நான் சொன்னேன் இல்லையா, எக்ஸ்போஸ் பண்ணுவாங்கன்னு, இந்நேரம் பண்ணிருப்பாங்கல்ல. ஆக்சுவலா யோக்கியவான் இல்ல. இந்த கலைஞர் செய்திகள்லயே அண்ணாமலை புகழ்ந்த ஆர்டிக்கல்லாம் ரிலீஸ் பண்ணிருந்தாங்க. ஒன்ஸ் அண்ணாமலை பிஜேபி வந்ததுக்கு அப்புறம் அந்த ஆர்டிக்கல்லாம் டிலீட் பண்ணிட்டாங்க அவங்களுடைய வெப்சைட்ல, நியூஸ் வெப்சைட்ல. அதுதான் சொல்ல வரேன். அப்படி இருந்திருந்தா அண்ணாமலை வந்து ஒரு சின்ன கேஸ்ல மாட்டிருந்தா கூட இந்நேரம் அதை வச்சு ஒரு எவ்வளவு பெரிய எக்ஸ்போஸ் பண்ணிருப்பாங்க இவங்க. ஏன்னா அப்படிப்பட்ட மண்ணு தான் இல்ல இல்ல அப்படிப்பட்ட மண்ணு. தமிழக பாலிடிக்ஸ் வந்து இருக்கிறதுல ரொம்ப டர்ட்டியான பாலிடிக்ஸ் இங்க மட்டும் தான் இருக்கு. எவ்வளவுக்கு எவ்வளோ ஹியூமிலேட் பண்ணுவாங்களோ, அதாவது ஒருத்தவங்களை பிடிக்கலன்னா கேரக்டர் அசாசினேட் பண்றது, அவங்கள பேச விடாம இருக்கிறதுக்கு அவங்க ஃபேமிலியை நோண்டுறது, எவ்வளவு டார்ச்சர் கொடுப்பாங்கன்றதை நம்ம பார்த்துருக்கோம். இப்போ மோடியோடைய கிருபையா தான் நம்ம சொல்லணும். அவருடைய ஆசீர்வாதத்தினால எல்லா கையிலுமே ஜியோ வந்ததுக்கு அப்புறமா, எல்லார் கையிலுமே ஸ்மார்ட் போன்ஸ்லாம் வந்ததுக்கு அப்புறமா இப்போ கம்மியாயிருக்கு தமிழ்நாட்டுல. 2015க்கு முன்னாடி என்ன மாதிரியான பாலிடிக்ஸ் நம்ம எல்லாருமே தமிழ்நாட்டுல பார்த்துருக்கோம். யாராச்சும் எதிர்த்து பேச முடியுமா? ஏதாச்சும் எதிர்த்து கருத்து சொல்ல முடியுமா? எவ்வளவு மோசமான சிச்சுவேஷன்ல இருந்தோம். பட் இப்ப எல்லாமே இன்ஸ்டன்டா வந்துருது, சோசியல் மீடியால வந்துருது, எல்லாருமே கீச்சு தொங்க விடுறாங்க அப்படின்ற ஒரு பயத்துல அமைதியா இருக்காங்க. பட் இப்பவும் பாத்தீங்கன்னா அப்ப பண்ணிட்டு இருக்கிற மாதிரி தான் வெறும் அவதூறு மட்டும் தான் பரப்புறாங்க இவங்கிட்ட. தனி மனித தாக்குதல் தான் இப்பவும் நடந்துகிட்டே இருக்கு. அதுதான் வந்து இங்க இருக்கக்கூடிய மிகப்பெரிய பிரச்சனை. நம்ம வந்து விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு, அவருடைய செயல்பாடுகளை நம்ம கிண்டல் பண்றோம். அது வந்து இங்க எல்லாருக்கும் நடக்குது. இப்ப அண்ணாமலை பேசுனதை வச்சு எதிர்கட்சிகள் ட்ரோல் பண்ணது கிடையாதா? பண்ணிருக்காங்க. எனக்கு அண்ணாமலை பிடிக்கும், நான் அதை பத்தி பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டேன். இப்ப விஜய் பிடிச்சவங்களுக்கு அவரு செய்யக்கூடிய அந்த காமெடி எல்லாம் வந்து அவங்களுக்கு அது பெரிய விஷயமா தெரியாது. அவரை வந்து அவர் மாஸ் லீடரா பார்ப்பாங்க. ஆனா நம்மளுக்கு வந்து விஜய் எதிர்கட்சி அப்படிங்கிற போது நம்ம அவருடைய ஃபிளா எங்க இருக்கு அப்படிங்கறத பார்த்து நம்ம ட்ரோல் பண்றோம். இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து ஒரு அனுமதிக்கப்பட்ட அளவுல நம்ம செய்யறது அப்படிங்கிறது வேற. ஆனா அதையும் தாண்டி விஜய் வந்து தனிப்பட்ட முறையில வந்து விமர்சனம் செய்யறாங்க, அவருடைய குடும்ப வாழ்க்கையை பத்தி பேசுறாங்க, அவருடைய மனைவியை பத்தி பேசுறாங்க அப்படிங்கிற போதுதான் அது வந்து ஒரு டர்ட்டி பாலிடிக்ஸா போகுது. அதுதான் திரும்ப திரும்ப இங்க நடந்துகிட்டே இருக்கு. அந்த எல்லைக்குள்ள போக வேண்டாம். ஆமா, நாம பண்றது வந்து ஜஸ்ட் கிரிட்டிசிசம் தான். நம்ம வந்து விமர்சனம் தான் பண்றோம். இந்த திரை விமர்சனம் மாதிரி நம்ம வந்து பொலிட்டீஷியன்ஸை விமர்சனம் பண்றோம், அவ்வளவுதான். பட் நம்மள மாதிரி இன்னும் எல்லாருமே இருப்பாங்கன்னு எதிர்பார்க்க முடியாது இல்லையா? நிறைய பேர் மத்தவங்களா கன்ஸ்ட்ரக்டிவ் கிரிட்டிசிசம் அப்படிங்கிறது வந்து நம்ம ஏத்துக்கலாம், எல்லாரும் செய்ய வேண்டியதுதான், எல்லாரும் செய்யக்கூடிய. பட் அவங்க வந்து பிலோ தி பெல்ட் போறாங்க, அவ்வளவுதான். அதுதான் வந்து இங்க நடந்துகிட்டே இருக்கு. அந்த பிலோ தி பெல்ட் போறதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அண்ணாமலையை இவர்களால் சகித்து கொள்ள முடியவில்லை. அவர் வந்து நேர்மையாளன் அப்படின்னு சொல்றத இவங்களால ஏத்துக்க முடியல. ஏன்னா இவங்க ஃபாலோ பண்ற ஆளுங்க, இவங்க வந்து தூக்கி பிடிக்கிற ஆளுங்க அத்தனை பேருமே கரப்டட் பீப்புள். அத்தனை பேர் ஊரை அடிச்சு உலையில போட்டு 7 தலைமுறைக்கு சொத்து சேர்த்து வச்சவங்க. அவங்களத்தான் இவங்க வந்து முன்னிறுத்துறாங்க. அப்படி அவங்க முன்னிறுத்துற போது எதிரில் ஒருத்தன் வந்து ஊரே அம்மனமா இருக்கிற போது ஒருத்தன் கோமனை கட்டிட்டு நிக்கிறானே அப்படிங்கிறது இவங்களால தாங்க முடியல. அது எப்படி வந்து 10 வருஷம் ஐபிஎஸ்ஆ இருந்தவன் ஒரு தப்பு கூட பண்ணிருக்க மாட்டானா? ஆக்சுவலா இந்த கமெண்ட் நீங்க ஓப்பனாவே பார்த்திருக்கலாம், நல்லா தேடுங்க, கண்டிப்பா கிடைக்குங்க. ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாங்க. இனிஷியல் பீரியட்ல இருந்தே வந்துட்டு தானே இருக்கு இதெல்லாம். அந்த அளவுக்கு வந்து இவங்க மனசுல அந்த ஊழல், மோசடி, லஞ்சம் இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நார்மலைஸ் பண்ணிட்டாங்க. அது ஒண்ணுதான் காரணம். அந்த இதை வந்து நார்மலைஸ் பண்ணணும். இப்போ அண்ணாமலை வந்து ஒன்னும் யோகியவான் கிடையாது, அண்ணாமலை வந்து ஒன்னும் நேர்மையாளன் கிடையாது. இதை நிரூபிக்கிறதுக்காகத்தான் இத்தனை பேரும் சேர்ந்து போராடுறாங்க. இப்ப இதுல அண்ணாமலைக்கு மேல குற்றச்சாட்டு சொல்றதுனால என்ன நடக்க போகுது சொல்லுங்க பார்க்கலாம்.
நீங்க இப்போ நடவடிக்கை எடுக்க முடியுமா அதான் அவர் நான் மேல? இப்போ இங்க இத மாதிரி நடந்துட்டு இருக்கு இல்லையா, அண்ணாமலை மேல இவ்வளவு விஷயங்கள் இவங்க பண்றாங்க இல்லையா, இத வந்து ம, பாஜக மேலிடம் டெல்லி அவங்க எப்படி பார்ப்பாங்க? எனக்கு தெரியல, நான் அவங்க வந்து உங்க ஜஸ்ட் ஒரு கொஸ்டினா கேக்குறேன், எப்படி பார்ப்பாங்க அவங்க? இதுக்கு ஏதாச்சும் ஸ்டெப் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா? ஏதாச்சும் பண்ணுவாங்களா? இல்லனா உங்களுக்கு வேற வேற வேலை இருக்கா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. மோடி மேல செய்யாத அவதூறா? நம்ம இதை விட எவ்வளவு பல மடங்கு அவதூறு மோடி மேல செஞ்சிருக்காங்க. இதே தமிழ்நாட்டிலேயே செஞ்சிருக்காங்க. அப்பெல்லாம் அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? மோடிக்கே வந்து நடவடிக்கை எடுக்காதவங்க அண்ணாமலைக்காக நடவடிக்கை எடுக்க போறாங்களா? கண்டிப்பா கிடையாது. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் கண்டிப்பா, மோடியை போட்டிருக்கக்கூடிய அவருடைய ட்ரெஸ் இத்தனை கோடி, அவர் வந்து காளான் சாப்பிடுறாரு, அவர் வந்து அந்த ஃபுட்டு சாப்பிட்றாரு, அதெல்லாம் பயங்கர காஸ்ட்லியான ஃபுட் அதெல்லாம் அப்படின்ற மாதிரி அந்த ஃபேஸ்புக்லாம் பூம் ஆக ஆரம்பிச்சது இல்லையா, அந்த 2015-16 அந்த டைம்ல வந்து என்னென்னலாம் பண்ணாங்க. மோடி போடுற கண்ணாடி இவ்வளவு ரேட்டு, அவருடைய செருப்பு இந்த ரேட்டு, அவருடைய ஷூ இந்த ரேட்டு, எவ்வளவு விமர்சனங்கள் முன்னெடுத்து வச்சாங்க. யோகிஜி அழுது இருக்காரு இல்லையா, யோகிஜி அழ விட்டுருக்காங்க. இங்க வந்து அந்த தனி மனித தாக்குதல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தரம் தாழ்ந்து போயாச்சு. பட் இதுல வந்து ஒரு பாசிட்டிவ் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, மோடியை பத்தி அந்த அளவுக்கு விமர்சனம் செய்ய செய்ய அவர் வந்து ஒரு ஆலமரமாக வந்து எழுந்து நிற்கிறார். எதிர்ப்பு எந்த அளவுக்கு இருக்கோ உங்களுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது தான் அர்த்தம். நீங்க வந்து ஒருத்தரை பத்தி பேசவே இல்லை அப்படின்னா அவர் என்னைக்குமே வளர மாட்டாரு. ஒருத்தரை எதிர்ப்பே இல்லைன்னா அவர் என்னைக்குமே வளர மாட்டாரு. இன்னைக்கு அண்ணாமலை இவ்வளவு சீக்கிரம் வளர்ந்ததுக்கு காரணமே அவருக்கு ஆரம்பம் முதலே எழுந்த எதிர்ப்பு. அவரை வந்து நாங்க ஏத்துக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னவங்களால தான் அவர் இந்த அளவுக்கு வளர்ந்து நிற்கிறார். இப்ப மறுபடியும் அவரை வந்து எதிர்த்துக்கிட்டே இருக்காங்க. அவர் இன்னும் மேலும் மிகப்பெரிய உயரத்துக்கு வளரப் போகிறார். அவருக்கு வந்து இத வந்து நம்ம அந்த மாதிரி பாசிட்டிவா தான் பாக்குறேன் நான். கடைசியா ஒரே ஒரு கேள்வி. இப்போ நடக்கக்கூடிய இந்த சினாரியோஸ்லாம் பார்க்கும்போது ஒரு சில பேர் வந்து இப்ப நம்ம வந்து இதுக்கு பின்னாடி திமுக இருக்குமோ அப்படின்ற மாதிரி நம்ம பேசுறோம், அதிமுக இருக்குமோ அப்படின்ற மாதிரி பேசுறோம். ஒருவேளை இதுக்கு பின்னாடி பாஜக மேலிடம் இருக்குமோ, பாஜக மேலிடம் சொல்லக்கூடிய விஷயத்த வந்து அண்ணாமலை கேட்க மாட்டேன்றாரு, அதனால அவங்க இது மாதிரிலாம் பண்றாங்க, அவங்க இது மாதிரி இன்டைரக்டா பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் பேசுறாங்க இல்லையா, ஒருவேளை அத மாதிரி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குமோ? அண்ணாமலை டைரக்டா இது சொல்ல முடியல, பண்ண முடியல, சோ இப்படி பண்ணிட்டு அவரை வெளியில அனுப்பலாம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்களோ? இல்ல, ஆக்சுவலா நான் அப்படி பார்க்கல. ஆக்சுவலா இங்க வந்து அண்ணாமலை மேல நிறைய பேருக்கு வெறுப்பு இருக்கு, வன்மம் இருக்கு. நான் சொன்னேன் இல்லைங்களா, அவரை வந்து அடக்கி வைக்க முடியல, அவர் வந்து யாருக்கும் அடங்க மாட்டேங்கிறாரு, அவர் வந்து இன்னும் வெறப்பாவே இருக்கிறாரு. இதெல்லாம் வந்து இங்க யாருக்கும் வந்து பிடிக்கல. ஈவன் பாஜகவில் இருக்கிறவங்களுக்கும் சரி, முன்னாடி வெளியில இருக்க அதிமுக திமுக காரங்களுக்கும் வந்து பிடிக்கல. இப்ப நீங்க அண்ணாமலையுடைய வரவுல இருந்து எடுத்து பார்த்தீங்கன்னா, அண்ணாமலை மேல எதிர்ப்பு காட்டுறது, ட்ரோல் பண்றது, இது எல்லாமே அதிகபட்சம் ஒரு 3 மாசத்துக்கு ஒரு தடவை 6 மாசத்துக்கு ஒரு தடவை தான் நடக்கும். நீங்க நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். அந்த ட்ரோல் பண்ற அந்த டைம் போக மீதி நேரம் எல்லாம் அண்ணாமலை தான் அடிச்சு ஆடிட்டு இருப்பாரு. இவங்களால டிஃபெண்ட் பண்ணவே முடியாது. இவங்க அதை பத்தி பேசவே மாட்டாங்க. இவங்க எப்படா பாயிண்ட் கிடைக்குன்னு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாயிண்ட் கிடைக்கிற போது எல்லாரும் ஒன்னா சேர்ந்துருவாங்க. இது வந்து அந்த மாதிரியான விஷயமா தான் நான் பாக்குறேன். மாரிதாஸ், கல்யாணராமன் இவங்களுக்கெல்லாம் தெரியும் அண்ணாமலை மேல இவங்கெல்லாம் கடுப்புல இருக்காங்க, எரிச்சல்ல இருக்காங்க. இன்னும் எங்க கொங்கு பாஷையில சொல்லணும் அப்படின்னா பொச்சரிச்சல்ல இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். சோ அந்த மாதிரி வந்து இருக்கிறதுனால அவங்க என்ன பண்றாங்க, இப்படி ஒரு செய்தி கிடைச்ச உடனே அதை எடுத்து போடுறாங்க. மேபி அது போட்ட சமயம் நேரம் இதெல்லாம் வந்து வேணா நம்ம வந்து அதுல ஏதாவது இருக்கா அப்படிங்கிற அந்த உள்நோக்கம் இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணலாம். ஏன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது ஜூலை மாசமே நடந்துருச்சுன்னு சொல்றாங்க. இப்ப நம்ம செப்டம்பர்ல இருக்கோம். இத்தனை நாளா ஏன் போடல அப்படின்னு அந்த கேள்வி வேணா நம்ம கேட்டுக்கலாம். ஆனா இவங்க அந்த செய்தியை போட்ட உடனே அதை வந்து ஒரு மிகப்பெரிய பேசு பொருளா மாத்தினது இந்த அண்ணாமலை மேல எதிர்ப்புல எரிச்சல்ல இருக்கக்கூடியவர்கள் தான் அதை ஒரு மிகப்பெரிய செய்தியா மாத்துறாங்க. ஏன்னா அவங்களுக்கு இது ஒரு சான்ஸ். அண்ணாமலையை ட்ரோல் பண்றதுக்கோ அல்ல அண்ணாமலை மேல தாக்குதல் நடத்துறதுக்கோ அண்ணாமலையை வந்து விமர்சனம் செய்வதற்கோ அவங்களுக்கு இது ஒரு வாய்ப்பு. அடுத்த வாய்ப்பு எப்ப வரும்னு தெரியாது. அதனால கிடைக்கிற வாய்ப்பை அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. ஆக்சுவலா நாம வந்து இப்ப பேச வேண்டியது ஜிஎஸ்டி வரி கம்மி பண்ணியிருக்காங்க, அதை பத்தி பேசணும். அப்புறமா இங்க தேர்தல் வரப்போகுது, அதை பத்தி பேசணும்.
தமிழ்நாட்டுல நடக்கக்கூடிய விஷயத்தை பத்தி பேசணும், திமுகல நடக்கக்கூடிய விஷயங்களை பற்றி பேசணும், என்டிஏ கூட்டணி இன்னும் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கணும், இன்னும் என்ன மாதிரியான விஷயங்கள் பண்ணணும், அதை பத்தி பேசணும். இப்போ நம்முடைய தமிழர் ஒருத்தர் துணை ஜனாதிபதி ஆயிருக்காரு, அதை பத்தி பேசணும். இதை பத்திலாம் எதுவுமே பேசாம இவங்க ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்றது என்னவோ அண்ணாமலை அவர்களை மட்டுமா தான் இருக்கு. அவர் வச்சுக்கிட்டு சம்திங் ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. இல்ல நீங்க இவ்வளவும் பேசணும்னு சொல்றீங்க, ஆனா இந்த திமுக அதிமுக அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். ஆனா தமிழக பாஜகவிலேயே இருக்கிறவங்க அண்ணாமலையை எதிர்த்து விமர்சனம் ஓப்பனா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எதுக்கு செய்யறாங்கன்னே தெரியல நம்மளுக்கு. இப்ப நீங்க சொன்னீங்க இல்லையா, ஒருத்தர் வந்து கூகுள் மேப்பை காட்டி பாலம் எல்லாம் கட்டி கொடுத்தாருன்னு. ஆக்சுவலா அவர் பாத்தீங்கன்னா அவர் வந்து பாஜக ஆதரவாளர், திமுக எதிர்ப்பாளர், அதிமுக எதிர்ப்பாளர். அவர் அதிமுக இருக்கிறவர், அதிமுக இருக்கிறவர். அவர் வந்து எதற்காக வந்து அண்ணாமலையை வந்து எதிர்த்து விமர்சனம் செய்யணும்? நீங்க யாரை விமர்சனம் செய்யணும்? இன்னைக்கு இப்ப இன்பநிதியை கொண்டு வந்து சிஇஓவா ரெட்ஜெயின் மூவிஸ்ல உட்கார வச்சிருக்காங்க. அதே ஃபார்முலா இன்னைக்கு இன்பநிதி வந்து நடிப்பு பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கான். அதே ஃபார்முலா எப்படி வந்து உதயநிதி வந்து படத்தை தயாரிச்சு அதுக்கப்புறம் நடிக்க வந்து அதுக்கப்புறம் இளைஞர் அணிக்கு வந்து அதுக்கப்புறம் எம்எல்ஏ ஆகி அமைச்சராகி துணை முதல்வர் ஆனாரோ அதே ஃபார்முலால இன்னைக்கு இன்பநிதியை கொண்டு வரதுக்கு அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமா, இதையெல்லாம் பத்தி பேசுறதுக்கு வக்கு இல்லாம அண்ணாமலையை பத்தி பேசுறதுல என்ன இருக்கு? அதான் நான் முதல்ல முன்னாடியே கேட்டேன். அண்ணாமலையை பத்தி பேசுறதுனால யாருக்கு என்ன பிரயோஜனம்? இவங்களுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, அண்ணாமலை யோக்கியவான் இல்ல, நீங்க நினைக்கிற மாதிரி நேர்மையாளர் இல்ல, அவர் வந்து பணம் வாங்கிட்டாரு, அவர் வந்து திமுகவுக்கு விலை போயிட்டாரு, இப்படின்னே திரும்ப திரும்ப எந்த விதமான ஆதாரமும் இல்லாம சொல்லிக்கிட்டே இருக்காங்களே தவிர இதனால யாருக்காவது ஏதாவது பயன் அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. ஆனா உண்மையிலேயே இந்த வாரிசு அரசியலை பத்தி பேசுறதுக்கோ, நீங்க சொன்ன மாதிரி ஜிஎஸ்டி பத்தி பேசுறதோ, இல்ல வந்து தேர்தல் நடைமுறைகளை பத்தி, தேர்தல் வந்து வியூகங்களை பத்தி பேசுவதற்கோ, இல்ல தமிழகத்தில் நடக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அன்றாடம் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், இதையெல்லாம் பத்தி பேசினா தான் அது கூட மக்களுக்கு ஒரு விதத்துல பயன் தரும். ஆமா, ஆனா இது யாருக்குமே பயனில்லாத விஷயம். ஆனா அதைத்தான் இவங்க முன்னின்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படிங்கிற போதுதான் அங்க சந்தேகம் வருது. பட் இது வந்து ஆமா, இது வந்து அண்ணாமலை மேல அவரை பிடிக்காதவர்கள் அவருக்கு சான்ஸ் கிடைச்ச உடனே நடத்தக்கூடிய ஒரு வன்ம தாக்குதலா தான் நான் பாக்குறேன். கரெக்ட். இப்போ இதுல வேடிக்கையான விஷயம் என்னன்னா, அண்ணாமலை காசு வாங்கிட்டாரு, அண்ணாமலை இது பண்ணிட்டாரு அது பண்ணிட்டாரு அப்படி பேசுறவங்களே காசு வாங்கிட்டு தான் பேசியிருக்காங்க, சும்மா ஒண்ணு பேசிட மாட்டாங்க. அது ஒரு நெரேட்டிவ் இல்லையா? ஒரு நெரேட்டிவ் செட் பண்றதுக்கு இந்த மாதிரி பேசுறவங்க காசு வாங்காம கண்டிப்பா பேசிருக்க மாட்டாங்க. கிஷோர் கே சுவாமி இல்ல வந்து கல்யாணராமன், சவுக்கு சங்கர், இவங்க எல்லாரும் இன்னைக்கு அண்ணாமலையை விமர்சனம் பண்றாங்க. சரி, இவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, எப்படி வந்து சாப்பிடுறாங்க, எப்படி வாழ்றாங்க? கிஷோர் கே சுவாமி என்ன வேலை பார்க்கிறாரு? எத்தனை வருஷமா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ட்விட்டர்ல ட்வீட் போடுறதை தவிர, யூடியூப்ல வீடியோ பேசுறதை தவிர வேற என்ன வேலை பார்க்கிற அப்படி அவரு? அப்ப அவருக்கு யாரோ வந்து பணம் கொடுக்குறாங்க, யாரோ ஸ்பான்சர் பண்றாங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. சவுக்கு சங்கர் இத்தனை தடவை ஜெயிலுக்கு போயிட்டு வந்ததுக்கு அப்புறமும் ஏற்கனவே ஒரு ஸ்டூடியோ நடத்தி அதை ஒரு மிகப்பெரிய அளவில் எல்லாரும் மொத்தமா மூடி எல்லாத்தையும் வழிச்சு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறமும் எப்படி மறுபடியும் வந்து இன்னொரு ஸ்டூடியோ ஸ்டார்ட் பண்ணாரு? என்னைக்காவது வந்து எனக்கு இவங்க தான் பணம் கொடுத்தாங்க, நான் இவங்களுடைய பணத்துல தான் வந்து இதெல்லாம் வாங்கினேன்னு என்னைக்காவது ஓப்பனா சொல்லியிருக்காரா? அவரும் பொது வாழ்க்கையில இருக்கிறவர் தானே, அவரு எல்லாத்தையும் விமர்சனம் பண்றவர் தானே. இதெல்லாம் வந்து சாதாரண நடைமுறை அப்படிங்கிறது மக்களுக்கு தெரியும். இப்ப சவுக்கு சங்கர் வீடியோவை இன்னைக்கு ஒரு வீடியோ போட்டாங்கன்னா 3 லட்சம் பேர் 4 லட்சம் பேர் பாக்குறாங்க. அவங்க யாருக்கும் தெரியாதா சவுக்கு சங்கர் வந்து யாருகிட்டயோ பணம் வாங்கித்தான் இது பண்ணிருக்காருன்னு? எல்லாரும் என்ன முட்டாள்களா? இதெல்லாம் சாதாரணமான விஷயம்ங்க. இதையெல்லாம் போய் ஒரு மிகப்பெரிய பிரச்சனையா மாத்தி அண்ணாமலையை வந்து இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாருன்னு சொல்றதுக்கு ஏதாவது ஒரு ஆதாரம் இருக்கா? இன்னைக்கு மட்டுமா சொல்றாங்க? இதுக்கு முன்னாடியும் சொல்லியிருக்காங்க, அவர் தலைவர் பதவியில் இருந்த போதும் சொல்லியிருக்காங்க. அண்ணாமலையை எதிர்கொள்ள முடியாதவர்கள் கையில் எடுக்கும் ஒரே ஆயுதம் என்னன்னா, அவர் வந்து திமுகவுக்கு விலை போயிட்டாருன்னு சொல்றது மட்டும்தான், அவதூறு மட்டும்தான். ஆமா, ஆக்சுவலா நீங்க அதிமுக பாஜக கூட்டணி வர்றதுக்கு முன்னாடி அதிமுக இதே நெரேட்டிவ் தான் செட் பண்ணாங்க. பாஜக திமுக கள்ள கூட்டணி, அண்ணாமலை வந்து திமுக ஆதரவாளராக மாறிட்டாருன்னு அவன் அப்ப பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதே நெரேட்டிவ் தான் தாவேக்கால ஆதவர்ஜுனா எடுத்தாரு. ஆதவர்ஜுனா வந்து அண்ணாமலையை பத்தி பேசுற போது அவர் வந்து திமுக விலைக்கு வாங்கிருச்சு, மோடி அமித்ஷாவுக்கு எதிராக இங்க வந்து திமுக வந்து அண்ணாமலையே
தூக்கிட்டாங்க அப்படின்னு அவர் பேசிட்டு இருந்தார். ஏன்னா அப்படி நீங்க பேசினதுக்கு அப்புறமா நீங்க அண்ணாமலையை பற்றிய விமர்சனங்களை அதை புறந்தள்ளுறீங்க அப்படின்னு அர்த்தம். அதை பத்தி நீங்க இனிமே பேசவே வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா அண்ணாமலை மேல நீங்க ஒரு அபாண்டமான குற்றச்சாட்டு வச்சுட்டீங்க. அதற்கு எந்த ஆதாரமும் இல்லைனாலுமே அதற்கு பிறகு தாவேகாவை பற்றியோ இல்ல அதிமுகவை பற்றியோ அண்ணாமலை வைக்கக்கூடிய விமர்சனங்களுக்கு இவங்க பதில் சொல்ல வேண்டியதில்லை. ஏன்னா என்ன விமர்சனம் வச்சாலும் என்ன கேள்வி கேட்டாலும் இவங்க சொல்லக்கூடிய ஒரே பதில் என்னன்னா அவர் திமுக ஆதரவாளர். அதுதான் இங்க கான்செப்ட். இப்ப நம்ம இங்க என்ன கேள்வி கேட்டாலும் உத்தரப்பிரதேசத்தை பாருன்னு சொல்றாங்க இல்லையா, நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் நீ சங்கி அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அதுதான் கான்செப்ட், அதுதான் ஃபார்முலா. அதே ஃபார்முலா தான் இதுக்கு அண்ணாமலையை பயன்படுத்தி இருக்காங்க. நம்ம பார்ப்போம் இன்னும் இவங்க என்னென்னலாம் பண்ண போறாங்க, இன்னும் என்ன மாதிரியான விஷயத்தெல்லாம் வெளில கொண்டு பேச போறாங்க, இன்னும் எது மாதிரியான அவதூறுகளை எலெக்ஷன் வரைக்கும் பரப்ப போறாங்க அப்படின்றத பொறுமையா பொறுத்து பார்க்கலாம். உங்களுடைய டைமுக்கும் உங்களுடைய கருத்துக்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிண்ணா. ஜெய்ஹிந்த். நன்றி. தேங்க்யூ.